ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி எக்ஸாம்க்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து எப்போ முடிஞ்சு, எப்போ வந்து நம்ம கையில வேலை இருக்கும் அப்படின்றத நெறைய பேருக்கு ஐடியாவே இல்ல. ஆர்ஆர்பி எக்ஸாம்னாலே ரொம்ப 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 3 வருஷம் வைப்பாங்க, 4 வருஷம் வைப்பாங்க அப்படின்ற மாரி டிமோட்டிவேட் ஆகுறீங்க. பட் நீங்க வந்து சிச்சுவேஷன புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. சரிங்களா? 2019ல கோவிட் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதனால அவங்க எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ண முடியல. சரிங்களா? அவன் அவன் உயிர் வாழ்றதே பெரிய விஷயமா இருந்தது அந்த டைம்ல. ஸோ, அதனால எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ண முடியல. எக்ஸாமே எப்பதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021ல தான் எக்ஸாமே ஸ்டார்ட் பண்றாங்க. எக்ஸாம ஸ்டார்ட் பண்ணி நெறைய நெறைய ப்ராப்ளம். ரிசல்ட்ட கேன்சல் பண்ணாங்க. சரிங்களா? நார்த் சைட்ல ரிசல்ட்ட கேன்சல் பண்றதுக்கு ஒரு ட்ரெயின கொளுத்துறாய்ங்க. நெறைய நெறைய இஷ்யூ நடந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டா அந்த ப்ராசஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு, அதாவது பிரிலிம்ஸ்ல ஆரம்பிச்சு நம்ம கையில அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ்லேருந்து 2 1/2 இயர்ஸ் வரைக்கும் அப்போ வந்து எடுத்துக்கிட்டாங்க. பட் இப்பயும் அதே மாரி எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் அலட்சியமா இருக்கிறதுக்கு ரீசனே இதுதான். ஸோ எக்ஸாம் வந்து ஸ்லோவா தான் நடக்கும். பட் ஆனா கண்கூட நீங்க பார்த்துட்டீங்களே, ஏஎல்பி சொன்ன மாரியே வந்து டப்பு 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 டப்புன்னு வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பிரிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 மந்த் நடக்கும். சாலிடா 1 மந்த். 1 மந்த்ன்றது ரொம்ப கம்மி. இந்த என்டிபிசி பிரிலிம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஃபேஸா போட்டு 3 மந்த்ஸ்க்கு மேல நடத்துனாங்க. மோர் தேன் 3 மந்த்ஸ். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 2019 ஒரு 6 ஃபேஸ் குடுத்து, ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் நடுவுல கேப் இந்த மாரி குடுத்து ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட அரவுண்ட் நடத்துனாங்க உங்களுக்கு எக்ஸாம். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இல்ல. இப்ப ஏஎல்பி எக்ஸாம்லாம் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 4 டேஸ், 5 டேஸ் தான். அதே மாரி தான் ஜேஇயும். அதே மாரி தான் டெக்னீஷியன் எல்லாமே மேக்ஸிமம் வந்து 10 டேஸ்ல முடிக்கிறாங்க ஒவ்வொரு எக்ஸாமும். ஸோ இந்த என்டிபிசி வந்து பட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாரி 4 டேஸு அந்த மாரி முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வந்து இப்ப ஏஎல்பி, டெக்னீஷியன், ஜேஇ இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு செர்டைன் டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். டெக்னிக்கல் வச்சிருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பட் இங்க என்டிபிசி அப்படின்றது நான் டெக்னிக்கல். நான் டெக்னிக்கல்ன்னும்போது 12த் முடிச்சவங்க, அதே மாரி எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. இங்க வந்து நெறைய பேர் வந்து ஃபார்ம் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 1 வீக்ல அந்த மாரி முடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். அதனால இது வந்து உங்களுக்கு வந்து அரவுண்ட் 20 டூ 30 டேஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம் பிரிலிம்ஸ். ஸோ எப்பதான் நமக்கு பிரிலிம்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்டின்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். உங்களுக்கு வந்து பிரிலிம்ஸ் வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து மார்ச்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபெப்ல இன்கேஸ் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமு, அதுக்கப்புறம் ஏஎல்பி மெயின்ஸ் இந்த மாரியான விஷயங்கள் வந்து இந்த மார்ச்ல வந்து இருக்கு அப்டின்ற பட்சத்துல, சரிங்களா? ஏஎல்பிக்கான மெயின்ஸ் வந்து ஒரு மார்ச்ல, அந்த மாரி இருக்கு. எஸ்எஸ்சி எக்ஸாம் நெறைய நடுவுல வந்து கிளாஷ் ஆகுது அப்டின்ற பட்சத்துல தான் உங்களுக்கு வந்து தள்ளி போகும். நம்ம தள்ளி போகும் அப்டின்ற மைண்ட் செட்லயே இருக்கக்கூடாது. இன்கேஸ் வச்சுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம ரெடியா இருந்தா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு வாட்டி தான் வரும். திரும்ப திரும்ப சொல்றது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்சி எல்லாமே வந்து டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க. எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாமே டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஏஎல்பி மெயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிராஷ் ஆகல. மேக்ஸிமம் வந்து ஆகாது. இந்த பிரிலிம்ஸ் முடிச்சுட்டு தான் ஏஎல்பி மெயின்ஸ் வரதுக்கான சான்சஸ் கூட ரொம்ப அதிகம். ஸோ, அதனால நீங்க மார்ச் அப்படின்றதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து அதுதான் உங்களுக்கு பிரிலிம்ஸ். ஸோ, பிரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்டிபிசி பிரிலிம்ஸ் வந்து மார்ச்ல நடக்குது அப்படின்ற மாரி வச்சுக்கோங்க. ஆ உங்களுக்கான ஆன்ஸர் கீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎல்பிய பார்த்தா தெரியும். ஆன்ஸர் கீ எவ்வளோ ஃபாஸ்ட்டா விட்டாங்கன்னா, மேக்ஸிமம் சொல்றேன். மேக்ஸிமம் 15 டேஸ்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கான ஆன்ஸர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. நீங்க எத்தன கொஸ்டின் கரெக்ட்டா போட்டிருக்கீங்க, எத்தன கொஸ்டின் வந்து தப்பா போட்டிருக்கீங்க, அதெல்லாம் வந்து உங்களோட பேப்பர நீங்க அப்படியே வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல உங்களோட ஐடி போட்டு லாகின் பண்ணி, நீங்க வந்து உங்களோட பிரிலிம்ஸ் பேப்பர வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து அதுல டவுட்டா இருக்கு. ஆர்ஆர்பி சைட்ல வந்து எனக்கு வந்து 1 மார்க் குடுக்கல. இது வந்து ரொம்ப, ரொம்ப ரேர் கேஸ்ல நடக்கும். சரிங்களா? ஆர்ஆர்பி சைட்ல வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு கொஸ்டின் வந்து நீங்க கரெக்ட்டா போட்டிருப்பீங்க. தப்பு அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணீங்கன்னா, அத வந்து சரி பார்ப்பாங்க. அவங்க சரி பார்த்து இன்கேஸ் அவங்க சைடு ஃபால்ட்டா இருந்தா உங்களுக்கு வந்து மார்க் குடுத்துருவாங்க. அந்த 1 மார்க் குடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அப்ஜெக்ஷன் ரைஸ் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் ஆன்ஸர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் ஆன்ஸர் கீ ரிலீஸ் பண்ணி, இந்த 15 டேஸ் ஆகுதா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 15 டேஸ் எடுத்துப்பாங்க. ஃபைனல் ஆன்ஸர் கீ ரிலீஸ் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு. இதெல்லாம் முடிஞ்சுட்டோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு 45 டேஸ்ல சரிங்களா? பிரிலிம்ஸ் முடிஞ்சு ஒரு 45 டேஸ்ல மேக்ஸிமம் வந்து 45 டூ 2 டேஸ் 2 மந்த்ஸ் தான் மேக்ஸிமம் இது. சரிங்களா? ஆ 2 மந்த்ஸ் கூட ஆகாது. 45 டேஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 45 டேஸ்ல உங்களுக்கான பிரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்துரும். பிரிலிம்ஸ்க்கு தான் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப மேசிவா வந்து எக்ஸாம் வந்து எழுதுவோம். சரிங்களா? மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் அப்படியே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருவாய்ங்க.
இப்போ வந்து அ மொத்தம் வந்து ஒரு 8000 போஸ்ட்ன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8000 போஸ்ட்னா, அப்படியே ஒரு போஸ்டிங்க்கு வந்து 200 பேர் காம்படிஷன் இருக்கும். எங்க பிரிலிம்ஸ்ல. பட் மெயின்ஸ்ல வந்து பார்க்கும்போது என்ன ஆகிருது, ஒரு போஸ்டிங்க்கு வந்து 15 பேர் காம்படிஷன் ஆயிருது. அப்ப மொத்தமே ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம் எத்தன பேர் தான் குடுப்பாங்க? 1,20,000 பேர் தான் குடுப்பாங்க மெயின்ஸ். புரியுதுங்களா? பிரிலிம்ஸ் வந்து ஒரு போஸ்டிங்க்கு வந்து 200 பேர் கிட்ட குடுப்பாங்க. காம்படிஷன் 200லேருந்து 250 பேரு. இன்னும் சில ஜோன்லலாம் 300 பேர் இருப்பாங்க. பட் மெயின்ஸ்க்கு வந்து 1:15ன்றதால மெயின்ஸ்க்கான நம்பர் வந்து ரொம்ப குறைஞ்சிருது. பிரிலிம்ஸ்ன்றது ஒரு ஃபில்ட்ரேஷன் தான். ஸோ எல்லாரையும் வெளிய அனுப்புறது தான். யார் யாரெல்லாம் மினிமம் தகுதியோட இருக்கீங்க, படிச்சிருக்கீங்க அப்படின்றவங்க மட்டும் தான் நீங்க வந்து உள்ள வருவீங்க. சும்மா ஏனோ தானோ நான் அப்ளை பண்ணேன், வந்து எக்ஸாம் எழுதுனேன்றவங்கலாம் பாஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு 3 மாசம் நான் இதுக்காக படிச்சேன்டா அப்படின்னு இருக்கவங்க தான் பிரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணி ஏன்னா வந்து ஒன்ஸ் பிரிலிம்ஸ் வந்து ரிசல்ட் விட்டுட்டாங்கன்னா, மெயின்ஸ் வைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா கேண்டிடேட்ஸோட கவுண்ட்டும் வந்து ரொம்ப குறைஞ்சிருது. 1 வீக்ல வந்து உங்களுக்கான மெயின்ஸ் வந்து வச்சுருவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் வைஸ் மெயின்ஸ் வந்து 1 டே ஒரு நாளைக்கே ஒரு ஒரு மெயின்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா வச்சாங்க. இன்னைக்கு வந்து லெவல் 6 நடக்குதுன்னா, ஆல் ஓவர் இந்தியா லெவல் 6 நடந்தது. இன்னைக்கு வந்து லெவல் 5க்கான என்டிபிசில லெவல் 5க்கான மெயின்ஸ் நடந்ததுன்னா, ஆல் ஓவர் இந்தியா லெவல் 5க்கான மெயின்ஸ் அன்னைக்கு நடந்தது. 4 டேஸ்ல வந்து என்டிபிசிக்கான மெயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி முடிச்சாங்க. கரெக்ட்டா 4 டேஸ் சரிங்களா? 6, 5, 3, 2 4 டேஸ்ல மெயின்ஸ் வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில மெயின்ஸ்க்கு வந்து பிரச்சனையே இல்ல. உங்களுக்கான ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் ரிசல்ட் விடுறாங்கன்னா, ரிசல்ட் விட்ட அன்னைக்கே வந்து உங்களுக்கான ஒரு நோட்டீஸ் விட்டுருவாங்க. சரிங்களா? ரயில்வே சைட்லருந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருவாங்க. அந்த நோட்டீஸ்ல வந்து உங்களுக்கான மெயின்ஸுக்கான எக்ஸாம் டேட் என்ன? அதே மாரி பிரிலிம்ஸ்ல செலக்ட் ஆனவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்லாம் போட்டு இன்னொரு நோட்டீஸ் தனித்தனியா அப்படியே டப்பு டப்புன்னு அன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நோட்டீஸா. செலக்ட் ஆனவங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, அது ஒரு நோட்டீஸ் வரும். அதுக்கப்புறமா வந்து மெயின்ஸ்க்கான எக்ஸாம் டேட் என்ன? இந்த டேட்லருந்து இந்த டேட்குள்ள மெயின்ஸ் வைக்க போறோம். எல்லாமே வந்துரும். உங்களுக்கு பிரிலிம்ஸ் முடிஞ்சு 3 மந்த்ஸ்ல மெயின்ஸ் இருக்கும். சரிங்களா? 3 மந்த்ஸ்ல மெயின்ஸ் இருக்கும். அதே மாரி மெயின்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ்க்கு வந்து 15 டேஸ்ல ஆன்ஸர் கீ சரிங்களா? மேக்ஸிமம் 25 டேஸ்ல ஃபைனல் ஆன்ஸர் கீ, மெயின்ஸ்க்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அதே மாரி 45 டேஸ்ல மெயின்ஸ்க்கான ரிசல்ட். சரிங்களா? மெயின்ஸ்க்கான ரிசல்ட் இன்கேஸ் நீங்க 2 ஸ்டேஜ் டைரக்ட்டா வந்து இந்த பார்த்தீங்கன்னா, இந்த அ லெவல் 6 போஸ்ட்லாம் இருக்குல்ல. லெவல் 6 இப்போ சீனியர் சிசிடிசின்னு வந்தது. இந்த வாட்டி டைரக்ட்டா லெவல் 6ல குடுக்குறாங்கல்ல. இந்த மாரியான சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர்ன்னு. ஸோ இந்த மாரியான போஸ்டிங்லாம் வந்து உங்களுக்கு வந்து 2டே ஸ்டேஜ் தான். அதே மாரி கூட்ஸ் கார்டுக்கு 2டே ஸ்டேஜ் தான். இந்த மாரி நெறைய போஸ்டிங் வந்து 2டே ஸ்டேஜ் தான். சரிங்களா? 2 ஸ்டேஜ் முடிச்சா, அதுல 2வது ஸ்டேஜ்ல வைக்கிற கட் ஆஃப் கிளியர் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு ஜாப். பட் கட் ஆஃப் மட்டும் ஹெவியா இருக்கும். 2 லெவல் 2டே ஸ்டேஜ் உள்ள போஸ்டிங்க்கு கட் ஆஃப் ரொம்ப ஹெவியா இருக்கும். சில போஸ்டிங்க்கு வந்து சைக்காலஜி இந்த எஸ்எம், ஸ்டேஷன் மாஸ்டர் அதுக்கெல்லாம் வந்து சைக்காலஜி, அதுக்கப்புறம் சீனியர் கிளர்க் அக்கவுண்டன்சி போஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து டைப்பிங். இன்கேஸ் நீங்க இந்த இந்த எஸ்எம்க்கான கட் ஆஃப் இந்த டைப்பிங்க்கான கட் ஆஃப்பும் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து சைக்காலஜி, டைப்பிங் எல்லாம் குடுப்பீங்க. இதுக்கப்புறம் மெயின்ஸ் முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சைக்காலஜி குடுப்பீங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு 45 டேஸ்ல மெயின்ஸ் முடிஞ்சு 45 டேஸ்ல சைக்காலஜி குடுப்பீங்க. ஏன்னா சைக்காலஜிலாம் ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுலருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 40 நாள் எடுத்துக்கோங்க. 40 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கான டைப்பிங் நடக்கும். நீங்க டைப்பிங்லாம் கிரியேட் இது பண்ணியிருந்தீங்கன்னா. இந்த டைப்பிங்கும் முடியுது. முடிஞ்சக்கப்புறம் ஃபைனலா சரிங்களா? ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைனல் மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட். இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல தான் வந்து யார் யாரு எந்தெந்த போஸ்டிங்க்கு வந்து ஆ செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றது ஒண்ணு வரும். சரிங்களா? அதாவது இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு மக்களே. அதாவது மெடிக்கல் டிவி விடுவாங்க. நான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ன்றேன் பாருங்க. இந்த ப்ராசஸ் முடியுதுல, இந்த டைப்பிங், சைக்காலஜி இது முடிஞ்சோன உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். மெயினான விஷயத்த விட்டேன் பாருங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது குடுத்திருப்பீங்கல்ல, நான் இந்த டிகிரி முடிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து 10த், 12த் டிகிரி இந்த ஆர்டர்ல முடிச்சிருக்கேன். இல்லன்னா 10த் டிப்ளோமா முடிச்சிருக்கேன். அப்புறம் டிகிரி முடிச்சிருக்கேன். இந்த மாரி அப்ளை பண்ணும்போது குடுத்திருப்பீங்கல்ல, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து உங்கள கூப்ட்டு இது செக் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் பக்காவா இருக்குன்ற பட்சத்துல, உங்களுக்கு வந்து மெடிக்கல் மெமோ குடுப்பாங்க. மெடிக்கல் மெமோ. இந்த மெடிக்கல் மெமோ என்னன்னா, ரயில்வே ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒரு ரயில்வே ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு வந்து எழுதி தந்துருவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணக்கப்புறம். ஜஸ்ட் இன்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குதுன்னா, நாளைக்கே போய் நீங்க வந்து அந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் எழுதி குடுத்துருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 டூ 3 டேஸ் எடுத்துக்கிறாங்க. எல்லா டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து சில ஹாஸ்பிட்டல்ல 1 டேல முடிக்கிறாங்க.
சில ஹாஸ்பிட்டல் வந்து 2 டேஸ், சில ஹாஸ்பிட்டல் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டாங்கன்னா 3 டேஸ் எடுத்துப்பாங்க. 3 டேஸ்ல உங்களுக்கான மெடிக்கல் செக்கப் எல்லாம் முடிச்சு, உங்களுக்கான ஃபைனல் பேனல் வந்து இது எல்லாம் முடியுது பாருங்க. மெடிக்கல்லாம் முடிஞ்சு ஒரு 15 டேஸ்ல ஃபைனல் பேனல் வரும். நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. அப்படியே 15 டேஸா கணக்கு பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன்ல ஒரு கவுண்ட். அது எல்லாத்தையும் கணக்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டா நடந்தா இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? ஃபாஸ்ட்டா நடந்தா இதுதான் ப்ராசஸ். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 9 மந்த்ஸ் வச்சுக்கலாம். 9 மந்த்ஸ். இந்த ஃபைனலா வருது பார்த்தீங்களா? மெடிக்கலு, ஆ அதுக்கப்புறம் இந்த டிவி, மெடிக்கல் இதெல்லாம் முடிச்சு ஃபைனலா தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு விடுவாங்க. அந்த லிஸ்ட்ல நம்ம பேர பார்த்தோம்னா அவ்வளோதான். நம்ம வாழ்க்கை வந்து அப்படியே அவ்வளதான். அப்படியே ஸ்மூத்தா போகும் அதுலருந்து. அதுலருந்து அடுத்து ரிட்டயர்மென்ட் ஆகுற வரைக்கும் நமக்கு வந்து காசு பிரச்சனை கண்டிப்பா இருக்காது. அந்த மாரியான ஒரு லைஃப் தான். அதே மாரி ஜாப் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது மெயினா. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? இந்த ஒரு லிஸ்ட்ல நம்ம வந்து நம்மளோட பேர பார்க்கணும். சரிங்களா? அதுதான் கோலா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 100% உங்களோட உழைப்ப போடணும். இன்னையிலிருந்தே இந்த இந்த ஒரு 10 மாசம் டிசிப்ளினா இருக்கணும். இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு நினைச்சு டிசிப்ளினா இருந்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு விஷயம் வந்து சும்மா நமக்கு வேணும், 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 வேணும்னு நினைச்சிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. அதுக்கான எஃபர்ட் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு 100% உங்களோட டைம் எனக்கு இந்த டைம் ஃப்ரீயா இருக்குப்பா. சரிங்களா? அந்த டைம்ல நீங்க உட்காரணும். உட்கார்ந்து படிக்கணும். புக்க கையில வச்சிருக்கணும் கண்டிப்பா. ஸோ அப்படி பண்ணியிருக்க பட்சத்துல உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். சரிங்களா? ஸோ வந்து ப்ராசஸ் மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. ப்ராசஸ் வந்து நீங்க 100% குடுத்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ நீங்க நெறைய பேர் வந்து ரொம்ப பயத்துல இருக்கீங்க. என்னதான் படிச்சாலும் பயப்படுறீங்க. நம்ம பாஸ் பண்ண முடியுமா? பாஸ் பண்ண முடியுமா? நீங்க 100% படிங்க. 100% ரிசல்ட் வரும் பாருங்க. சரிங்களா? அவ்வளோதான் மக்களே. இந்த எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும்னு தெரியல. சரிங்களா? எப்படி படிக்கணும்னு தெரியலன்னா, ஒரு 2 மினிட்ஸ் சொல்லி முடிச்சுர்றேன். வீடியோ முடிச்சுக்கலாம். ரயில்வேஸ் தமிழ். நம்மளோட ஆப் Google Play Storeல இருக்கும் மக்களே. Google Play Storeல இருக்கும். இதே மாரி சர்ச் பண்ணுங்க. ஆர் கேப்பிட்டல், டி கேப்பிட்டல் நடுவுல ஒரு ஸ்பேஸ். ரயில்வேஸ் தமிழ். இந்த ஆப் வந்து Google Play Storeல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு காட்டலனாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வைக்கிறேன். அத தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது உள்ள போயிட்டோனே அந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி உள்ள போயிட்டோனே உங்களோட நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் குடுத்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் உள்ள வந்து ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி, என்டிபிசிக்கான கோர்ஸ் இருக்கும். நாட் ஒன்லி என்டிபிசி எல்லா எக்ஸாம்க்கான கோர்ஸ் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் என்டிபிசி சொல்றேன். என்டிபிசிக்கான கோர்ஸ் இருக்கும். இந்த என்டிபிசி கோர்ஸ் தொட்டு நீங்க இன்ட்ரஸ்டட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான பேமெண்ட் லிங்க் வந்து நார்மல் மெசேஜ்க்கு வரும். வாட்ஸ்அப்க்கு வரும். அதுல எதையாவது ஒண்ணு தொட்டு நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த கோர்ஸ்ல வந்து என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டி, ரீசனிங்கு சரிங்களா? ஆப்டி, ரீசனிங்கு அதுக்கப்புறம் சயின்ஸு, ஆப்டிட்யூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா பேசிக் லெவல்லலாம் இருக்காது. நல்லா ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டினா இருக்கும். அதே மாரி சயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்சிஇஆர்டி புக்க வச்சு கவர் பண்ணியிருப்போம். நீங்க லாஸ்ட் ஏஎல்பி எக்ஸாம பார்த்தாலே தெரியும். சயின்ஸ்லாம் வந்து நல்லா டஃப்பா கேட்டிருந்தாங்க. சும்மா அப்ஜெக்டிவ் மாரி கேட்கல. நெறைய கான்செப்ட் ஓரியன்டடா கேட்டிருக்காங்க. ஃபுல்லாவே கான்செப்ட் ஓரியன்டடா இருக்கும். அதுக்கப்புறம் ஹிஸ்டரி இருக்கும். ஹிஸ்டரில ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பாலிட்டி இருக்கும். சரிங்களா? ஜியோகிராஃபி இருக்கும். அதுக்கப்புறம் ஜிகே, ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும். அடுத்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். நம்ம இது எல்லாத்தையும் பண்ணிடுறோம். கரெக்ட்டா படிச்சிடுறோம். பட் வந்து என்னதான் கரெக்ட்டா படிச்சாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுக்கலன்னா வேலைக்கே ஆவாது. ஒரு 900 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்கும். ஃபுல் லென்த் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஆ பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணலன்னா, இதுக்கப்புறமாச்சும் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி உங்களோட 100% குடுங்க. இந்த இந்த ஒரு வருஷம் வந்து இதுக்காக நீங்க வந்து குடுங்க. இந்த ஒரு வேலைக்காக வந்து நீங்க வந்து உங்க டைம வந்து குடுங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்க நீங்க நெனச்ச மாரி லைஃப் வந்து உங்களோட ட்ரீம் ஜாப்ல நீங்க இருப்பீங்க மக்களே. சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பை பாய். டேக் கேர். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக்க போட்டு சேனல ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும்.